ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது பார்த்தீங்கன்னா பொங்கல் ஃபண்டு வீடியோ சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஃபண்டு ஜாயின் பண்ணுறதுக்கு பேமெண்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னு வந்து நிறைய டவுட்ஸ் வந்து வரும். ஏன்னா தீபாவளி ஃபண்டுக்குமே வந்துச்சு. அதை வந்து கிளியராக வந்து இந்த வீடியோவில் சொல்லிடலாம் தான் பேமெண்ட்டுக்குன்னு வந்து தனியாக ஒரு வீடியோவே வந்து போட்டிருக்கோம். இப்போ நம்மக்கிட்ட பேமெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணணும், நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலுமே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஸ்கீம் டீட்டெயில் வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். அது மாதிரி பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் நம்மக்கிட்ட ஜாயின் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா ஜிபே, ஃபோன்பே, அதே மாதிரி வந்து பேடிஎம், அது இல்லாமல் பேங்க் ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணலாம். இல்லை நீங்கள் நம்ம சரௌண்டிங்ஸில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் டேரெக்டாக வந்துமே கட்டலாம். இப்போ இந்த பேமெண்ட் வீடியோவை மட்டும் பார்க்குறீங்க அப்படின்னா நாங்கள் எங்கேருந்து என்ன பண்ணிகிட்ருக்கோன்னு தெரியாது. அதனால் அதுக்கு ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் மட்டும் சொல்லிடுறேன். நாங்கள் வந்து பிஎஸ் ஸ்டோர்ஸ் தீபாவளி ஃபண்டுன்னு ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். அது இல்லாமல் இப்போ வந்து பொங்கல் டைம்ன்றதுனால பொங்கல் ஃபண்டு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து 3 ஸ்கீம் இருக்குது. உங்களுக்கு ஸ்கீம் டீட்டெயில் பற்றி தெரியணும்னா நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, அது போய் பாருங்கள். இது வந்து பேமெண்ட் வந்து எப்படி பண்ணி நம்மக்கிட்ட ஜாயின் பண்ணுறது அப்படின்றதுக்கான வீடியோ வந்து இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன். நம்மக்கிட்ட பேமெண்ட் பண்ணோன்னா எல்லா மோட்லேயுமே வந்து பேமெண்ட் பண்ணலாம். கேஷாக பேமெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் டேரெக்டாக வந்து தான் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எந்த ஊர்லேருந்து வேணாலும் நம்மக்கிட்ட ஃபண்டு வந்து ஜாயின் பண்ணலாம். வாட்ஸ்அப்பில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து எல்லா டீட்டெயிலுமே வரும். இப்போ எங்களோட ஸ்கீம் டீட்டெயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் ஸ்கீம் டீட்டெயில் வீடியோவில் போய் பாருங்கள். அதில் சொல்லியிருக்கேன் நீங்கள் எப்படி வந்து ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ண முடியும் அப்படின்றது, ஜாயினிங் எப்படி பண்ண முடியும் அப்படின்றது அதில் இருக்கும். பேமெண்ட் எப்படி பண்ணுறது அப்படின்றது வந்து இதில் வந்து போட்டிருக்கேன். ஏன்னா ஜாயின் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்கீம்லாம் இருக்குது, நீங்கள் எப்படிலாம் வந்து அதில் வந்து என்ன பண்ணால் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் அப்படின்றது அதில் சொல்லியிருக்கேன். பேமெண்ட்டுக்கு வந்து இது பண்ணால் தான் நீங்கள் ஜாயின் வந்து பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் அந்த ஸ்கீம் டீட்டெயில் பார்த்துட்டு எனக்கு ஒன்று போட்டுக்கோன்னு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா ஃபண்டில் வந்து ஜாயின் பண்ண முடியாது. பேமெண்ட்டு நம்மக்கிட்ட பே பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நீங்கள் பே பண்ணது ஸ்க்ரீன்ஷாட் வந்து வாட்ஸ்அப் அனுப்பணும். வாட்ஸ்அப் அனுப்பிச்சிங்கன்னா தான் நம்ம ஃபண்டில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வந்து ப்ரூஃபு. ஓகேங்களா? இப்போ பேமெண்ட் பண்ணுறதுக்கு எந்த மோடில் பேமெண்ட் பண்ணலான்னு சொல்லி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அதுக்கு வந்து இந்த நம்பர் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா? இந்த நம்பர் வந்து உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் தெரியாது. நீங்கள் எனக்கு பேமெண்ட் பண்ண போகிறீங்க, நீங்கள் ஸ்கீமில் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் தான் உங்களுக்கு அந்த டீட்டெயில் வந்து வரும். சரிங்களா? அதுக்கு வந்து நீங்கள் பேமெண்ட் அப்படின்னு சொல்லி போட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பேமெண்ட்டுன்னு போடும்போது உங்களுக்கு வந்து எந்தெந்த பேங்க்கில் வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம் அப்படின்றது ஒரு பேங்க் டீட்டெயில் வரும். அதே மாதிரி ஃபோன்பே, ஜிபே, பேடிஎம் இதெல்லாம் வந்து பே பண்ணுறதுக்கு ஒரு மொபைல் நம்பர் வந்து ஒன்று கொடுத்துருப்போம். அந்த மொபைல் நம்பர் வந்து வெறும் பேமெண்ட்டுக்கு மட்டும்தான் அந்த மொபைல் நம்பர் யூஸ் பண்ணணும். நீங்கள் அந்த பேமெண்ட் பண்ணிவிட்டு அதுலேயே வந்து வாட்ஸ்அப் பண்ணுறது, கால் பண்ணுறது அதெல்லாம் பண்ணிங்கன்னா பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் வந்து அது எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஃபண்டு கட்டினதுக்கு எந்த ப்ரூஃபுமே இருக்காது, உங்களுக்கு எதுவுமே தரமாட்டாங்க. ஓகேங்களா? அதுக்கு என் மேலே வந்து குறை சொல்லக்கூடாது, நீ தான் இந்த நம்பர் கொடுத்தேன் அப்படின்ட்டு. நான் டீட்டெயிலாக அதுக்கு தான் பேமெண்ட்டுக்காகவே தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஏன்னா ஒரு இஷ்யூ ஒன்று ஆச்சு, அது நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். எங்கள் மேலே எந்த தப்புமே கிடையாது. அவங்க ஏதோ ஒரு நம்பருக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு எங்கள் அப்பாவோட நம்பர் எப்படி அவங்களுக்கு கிடச்சிதுன்னு தெரில. கேட்டால் சொல்ல மாட்றாங்க, நீங்கள் தான் கொடுத்தீங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. எங்கள் அப்பாவோட நம்பர் இது வரைக்கும் நான் கொடுத்துருக்கேனா? எந்த வீடியோவில் வேணால் போய் பாருங்கள். எங்கள் அப்பாவோட நம்பர் இருக்கவே இருக்காது. அவர் நம்பருக்கு அவர் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு காசு அனுப்பிச்சிட்டு நான் காசு அனுப்பிச்சிட்டேன், ஃபண்டு எனக்கு போடலன்னு என்கிட்ட வந்து சண்டை போடுறாங்க ஃபோன் பண்ணி. சரிங்களா? நான் இப்போ ஏன் இவ்வளோ கோவமாக பேசுகிறேன்னா, என் மேலே தப்பு இருக்காமல் நீங்கள் வாங்கிட்டு எதுவுமே தரல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எந்த அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சிங்கன்னு சொன்னால் என் நம்பருக்கு தான் அனுப்பிச்சுன்றாங்க. நான் சொல்கிற நம்பரு 9941679363. இந்த நம்பர் தான் எல்லா வீடியோலுமே நான் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். வாட்ஸ்அப்புக்குமே வந்து அந்த நம்பர் தான் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறமா தீபாவளி ஃபண்டு பேமெண்ட்டுக்குமே அந்த நம்பர் தான் கொடுத்துருந்தோம். சரிங்களா? இந்த நம்பர் தவிர வேறு எதனா நம்பரு நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருக்கீங்களா? இல்லை நம்மளுக்கு பேமெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கீங்களா? நீங்களே சொல்லுங்கள். எங்கள் அப்பாவோட நம்பர் எப்படி அவங்களுக்கு கிடச்சிதுன்னு தெரில. அதில் அமுச்சு விட்டுட்டு நீங்கள் வந்து ஃப்ராடு, நீங்கள் பேமெண்ட் வாங்கிட்டு ஒன்றுமே எதுவுமே தரல, எங்களை ஏமாத்துறீங்க அப்படின்றாங்க. எந்த அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சிருக்கீங்கன்னு கேட்டால் அது சொல்ல மாட்றாங்க. யார் உங்களுக்கு நம்பர் கொடுத்ததுன்னு கேட்டால் அதுவுமே சொல்ல மாட்றாங்க. அதனால் நான் சொல்கிற நம்பருக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு நான் சொல்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் ஷேர் பண்ணிங்க ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்னு சொன்னால் தான் நீங்கள் நம்மக்கிட்ட ஃபண்டு ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். இவ்வளோ நேரம் நான் அவ்வளோ கோவமாக பேசுறது எனக்கு வந்து அந்த மாதிரி பண்ணிட்டாங்க அவங்க. அவங்க பார்த்தாலுமே எனக்கு ஒரு கவலையும் கிடையாது. ஏன்னா என்னை அந்த மாதிரி ஹர்ட் பண்ணியிருக்காங்க அவங்க. நான் அந்த மாதிரி பண்ணுற ஆள் கிடையாது. அவங்களுக்கு உடனே அவங்க சொன்ன உடனே நான் எந்த அக்கௌண்ட்டு நம்பர் எல்லாம் பார்த்து நான் வேலை மெனக்கெட்டு உங்களுக்கு நான் ரிப்ளை என்கிட்ட காசு கட்டினவங்களுக்கு ரிப்ளை பண்ணணுன்ற ஒரே எண்ணத்துக்காக தான் நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணிகிட்ருக்கேன். அவங்க வந்து ஏதோ ஒரு நம்பருக்கு அனுப்பிச்சிட்டு என்னை வந்து அவ்வளோ கேள்வி கேட்குறாங்க. நான் சொல்கிறதையுமே புரிஞ்சிக்க மாட்றாங்க. ஏன்னா நாங்கள் என்ன சொல்கிறோம், எந்த அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சிங்க, எந்த யூபிஐ ஐடி சொல்லுங்கள் அப்படின்னா அதுவுமே சொல்ல தெரியல. ஓகேங்களா? ஆனால் வந்து நாங்கள் ஏமாத்துறோம், நீங்கள் யூடியூப்பில் பார்த்தாலே இப்படி தான் ஏமாற்றுவாங்க அப்படின்ற மாதிரி பேச்செல்லாம் பேசுகிறாங்க. ஓகேங்களா? சரி, தேவையில்லாத மாதிரி நிறைய பேசிட்டேன். அவங்களுக்கு ரிட்டர்ன் காசு அனுப்பிச்சாச்சு.
ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க்கில் வருது அப்படின்னா பேங்க்கை விட ஒரு சூப்பரான ப்ரூஃப் எதுவுமே கிடையாது. இப்போ வந்து எல்லாமே டிஜிட்டல் ஆகிடுச்சு. நம்ம செக் பண்ணோன்னா எங்கள் அப்பா அக்கௌண்ட்டுமே வந்து எங்கள் அப்பா அக்கௌண்ட்டு திரும்பி நான் போயிட்டு அவர்கிட்ட கேட்டு அவரை பார்த்து நான் எல்லாமே செக் பண்ணி திரும்பி அவங்களுக்கு வந்து பைசாவுமே அமுச்சு விட்டுட்டேன். ஓகேங்களா? அதனால் வேறு எந்த அக்கௌண்ட்டுக்குமே அமுச்சிட்டு என் மேலே வந்து குறை சொல்லாதீங்க. நாங்கள் சொல்கிற அக்கௌண்ட்டுக்கு அமுச்சிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டு நான் சொல்கிற வாட்ஸ்அப் நம்பர் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்களே 9941679363 நீங்கள் ஸ்கீம் டீட்டெயில் கேட்குறீங்கன்னா அந்த வாட்ஸ்அப் நம்பரில் தான் கேட்பீங்க. அதே நம்பருக்கு பேமெண்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டை அமுச்சு விட்டுருங்க. ஈஸியாக முடிஞ்சிருச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா செக் பண்ணுறது எல்லாமே என்னோடய வாட்ஸ்அப் வந்து பார்த்தீங்கன்னா என் ஃபோனில் கிடையாது. நான் ஃபோன்லேருந்து தீபாவளி ஃபண்டு முடித்து அது ஸ்டார்ட் பண்ண உடனே நிறைய என்கொயரிஸ் வர ஆரம்பிச்சு நிறைய கன்ஃபியூஷன்ஸ்லாம் ஆனதுனால வாட்ஸ்அப் வந்து நம்ம கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நான் வந்து ஃபோன் மட்டும்தான் வந்து வச்சுருக்கேன். கால்ஸ் மட்டும் அட்டன் பண்ணலாம். வாட்ஸ்அப் கால் பண்ணிங்கன்னா கூட மேக்ஸிமம் நான் வந்து அட்டன் பண்ண முடியாது. ஏன்னா வாட்ஸ்அப் வந்து என்கிட்ட இல்லை. சிஸ்டமில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்டாஃப் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை வந்து பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் பைசா அனுப்பிச்சிங்கனாலும் ஸ்க்ரீன்ஷாட் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பேங்க்கில் வந்து வந்திருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு தான் உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்து கொடுப்பாங்க. அதுவுமே மெசேஜ் என்ன கொடுப்பாங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஃபண்டு ஜாயின் பண்ணியிருக்கீங்க, உங்களோட பேர், எந்த ஊர்லேருந்து நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, எந்த ஃபண்டுக்கு எவ்வளோ காசு அனுப்பிச்சிருக்கீங்க, யார் பேரில் போட சொல்லியிருக்கீங்க, அதே மாதிரி எந்த டேட்டில் நீங்கள் அனுப்பிச்சிருக்கீங்க அப்படின்றது அந்த கன்ஃபர்மேஷன் மெசேஜ்னு சொல்லி நம்மக்கிட்டேருந்து ஒன்று வரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ டீட்டெயில்டாக வந்து நாங்கள் உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்து கொடுக்குறோம். ஓகேங்களா? ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னை யார் என்ன ஏது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு என்னை நம்பி நீங்கள் வந்து ஃபண்டு ஜாயின் பண்ணுறீங்க. ஏன்னா தீபாவளி ஃபண்டு ஜாயின் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா போன வருஷம் 7வது வருஷம் ஃபண்டை விட இப்போ 8வது வருஷம் இப்போ ஜாயின் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 மடங்கு அதிகமாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் போய் பாருங்கள். எவ்வளோ பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நிறைய சொல்லியிருப்பேன். கார்ட்ஸுமே காமிச்சிருப்பேன். அதே மாதிரி பொங்கல் ஃபண்டுலேயுமே வந்து லிமிட்டட் கார்டோட எவ்வளோ பேர் சேர்க்க முடியுமோ அவ்வளோ பேர் தான் சேர்ப்பேன். தீபாவளி ஃபண்டு மாதிரி அதிகமாக சேர்த்துட்டே இருக்க மாட்டேன். பேமெண்ட்டு பார்த்தீங்கன்னா நம்பர் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பேமெண்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் இங்கே ஸ்க்ரீனில் ஸ்க்ரால் ஆகுது பாருங்கள். இந்த நம்பரில் போயிட்டு பேமெண்ட் அப்படின்னு மெசேஜ் டைப் பண்ணுங்கள். மெசேஜ் பேமெண்ட் எப்படி டைப் பண்ணணும்னு தெரியாதவங்களும் நிறைய பேர் இருக்கீங்க. அதனால் ஸ்க்ரீனில் வந்து பேமெண்ட் அப்படின்ட்டு உங்களுக்கு பெருசாக வரும் பாருங்கள். இதை பார்த்து இதை பாஸ் பண்ணிக்கோங்க. வீடியோவை பார்த்து உங்களை வாட்ஸ்அப்பில் பேமெண்ட்டுன்னு டைப் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எந்த அக்கௌண்ட்டில் வந்து பேமெண்ட் பண்ணணும் அப்படின்றது அக்கௌண்ட் டீட்டெயில் வந்து வரும். ஓகேங்களா? ஜிபே நம்பர் வரும். ஃபோன்பேவும் அதே நம்பர் தான். பேடிஎம்மும் சேம் அதே நம்பர் தான். அதே மாதிரி பேங்க் டீட்டெயில் இருக்குன்னா பேங்க் டீட்டெயிலுமே வந்து மென்ஷன் பண்ணி அனுப்பிச்சிருப்போம். உங்களுக்கு ஜிபே பண்ண தெரியும், ஃபோன்பே பண்ண தெரியும், பேடிஎம் பண்ண தெரியும், பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண தெரியும். இதில் உங்களுக்கு எது தெரியுமோ நீங்கள் அது வந்து பண்ணலாம். அப்படி உங்களுக்கு தெரியல, என்கிட்ட ஃபோன்பே இல்லை, ஜிபே இல்லை, எதுவுமே இல்லை, எனக்கு பண்ண தெரியல அப்படின்னு சொன்னால் உங்கள் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தெரியும். ஏன்னா வந்து இப்போ எல்லாருக்குமே வந்து எல்லார் கையிலையுமே மொபைல் இருக்குது. எல்லாருமே ஃபோன்பே, ஜிபே எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆகிடுச்சு. எல்லாருமே பண்ணுறாங்க. அதனால் உங்களுக்கு தெரிஞ்சவங்கள ஃபோன் பண்ணி உங்கள் ஃபோனை கொடுத்து இந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன், இந்த மாதிரி மெசேஜ் போடுப்பா, இந்த மாதிரி வரும், எனக்கு பேமெண்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டை இந்த நம்பருக்கு அனுப்பிச்சி விடுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க பண்ணுவாங்க. நீங்கள் டேரெக்டாக எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா என்னால் வந்து பண்ண முடியாது. ஏன்னா ஒருத்தர் 2 பேர் இருக்காங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அவங்க பண்ணிவிடுவாங்க. இப்போ உங்களை மாதிரி எனக்கு வீடியோ பார்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு 5000 ஃபோன்ஸ் கால்ஸு 10,000 மெசேஜஸ் வருது அப்படின்னு சொன்னால் நான் எல்லாருக்கும் வந்து அந்த மாதிரி ரிப்ளை கொடுத்துட்ருக்க முடியாது. அதே வந்து நீங்கள் பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட உங்கள் பேர பசங்க இல்லை உங்கள் பசங்க உங்கள் வீட்டில் இருக்கவங்களே வந்து ஹஸ்பண்ட் கிட்ட ஒய்ஃப் கிட்ட தெரிஞ்சவங்க அந்த மாதிரி கேட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வேலை தான். பேமெண்ட் பண்ணிவிட்டு அவங்க ஸ்க்ரீன்ஷாட் வந்து நான் சொல்கிற நம்பருக்கு அனுப்பிச்சி விட்டாங்கன்னா வேலை முடிஞ்சுது. ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் கேஷாக தான் பே பண்ண போகிறீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம எங்கேருந்து பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ் ஸ்டோர்ஸு, திருவிக்கா நகர். இது பார்த்தீங்கன்னா எங்கள் சரௌண்டிங்ஸில் இருக்குன்னா கொளத்தூர், மூலக்கடை, பெரம்பூர் இந்த சரௌண்டிங்ஸில் வந்து இருக்குது. இந்த இடத்துல எங்களுக்கு பிரான்ச்சஸ்லாம் கிடையாது. இந்த சரௌண்டிங்ஸில் இருக்குது. திருவிக்கா நகர் வந்து இதுக்கு நடுவில் இருக்குது. ஓகேங்களா? எங்களோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் வேணும் அப்படின்னா கூகுள் மேப்பில் போயிட்டு பிஎஸ் ஸ்டோர்ஸ் வெற்றி நகர் அப்படின்னு போட்டிங்கன்னா எங்கள் கடை வாசல்லே வந்து உங்களை வந்து விட்டுரும். ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் நேரில் வந்து கட்ட போகிறீங்க அப்படின்னு சொன்னால் வாட்ஸ்அப்பில் முதல்ல அப்பாயின்மெண்ட் வந்து கேளுங்க. நான் நேராக வரப்போகிறேன், எப்போ வரலாம் அப்படின்னு வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து எதுவும் இதெல்லாம் கிடையாது. நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு டைப் பண்ண தெரியல அப்படின்னு சொன்னால் கூட வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. வாய்ஸ் மெசேஜ் நாங்கள் பார்த்துட்டு எப்போ வரலாம், நாங்கள் எப்போ அவைலபிள் இருப்போம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நாங்களும் வந்து மனுஷங்க தான். எல்லா வேலையும் நாங்கள் ஃபண்டு பிடிக்கிறோம் அப்படின்னா அது ஒரு பிஸ்னஸ். ஓகேங்களா? பிஸ்னஸ் டைமில் தான் பண்ண முடியும்.
எல்லா நேரமும் நீங்கள் வருவீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் உட்காந்துட்டே இருக்க முடியாது. ஏன்னா 10 மணிக்கு வராங்க, 11 மணிக்கு வராங்க. அவங்களுக்கு எப்போ ஃப்ரீயோ உங்களுக்கு எப்போ ஃப்ரீயோ நீங்கள் வரா மாதிரி நாங்கள் எப்போ ஃப்ரீயோ அப்போ தான் நாங்கள் வந்து பார்க்க முடியும் உங்களை. சரிங்களா? நான் இப்படியே வந்தேன், நான் உங்களை பார்த்துட்டு போயிடலான்னா எனக்கும் வேலை இருக்கும்ல. சொல்லுங்கள், உங்களுக்கு வேலை இருக்கும்போது நீங்கள் போவீங்க தானே எங்கன்னா? அதே மாதிரி எனக்கும் வேலை இருக்கும்போது நானும் எங்கன்னா போக தான் செய்வேன். அந்த மாதிரி கேஷாக பே பண்ண வரீங்கன்னு சொன்னால் நம்மக்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நாங்கள் இருக்கோமா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு வந்து அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கட்டிக்கலாம். அதுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் போட தெரிஞ்சால் வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. இல்லை டைப் பண்ண தெரியும்னா டைப் பண்ணி எங்களுக்கு மெசேஜ் போட்டு விடுங்க. எப்போ நாங்கள் அவைலபிள் இருப்போம்னு சொல்லுவோம். நீங்கள் அப்போ வந்து டேரெக்டாக வந்து பார்த்துட்டு கேஷ் வந்து கட்டிட்டு போகிற மாதிரி இருக்கும். கார்டு வந்து இப்போதைக்கு கொடுக்க மாட்டோம். கார்டு பற்றி கேட்காதீங்க. ஏன்னா தீபாவளி ஃபண்டுக்குமே சொல்லியிருப்பேன். கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்து உங்களுக்கு கிளியராக வந்துடும். ஆல்ரெடி சொல்லியிருப்போம் பாருங்கள் இந்த வீடியோவில். அந்த மாதிரி வந்துடும். இப்போ பேமெண்ட்டு ஃபுல்லாகவே நான் சொல்லிட்டேன். எப்படி ட்ராக் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, பேமெண்ட்டு இப்போ ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் எது பண்ணாலுமே ஸ்க்ரீன்ஷாட் வந்து மஸ்ட்டு. நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பலன்னு சொன்னால் நீங்கள் எங்ககிட்ட ஃபண்டு கட்டியிருக்கீங்க அப்படின்றது எங்களுக்கு தெரியாது. ஏன்னா நீங்கள் வந்து அனுப்பிச்சிட்டிங்கன்னு உங்களுக்கு தெரியும். எனக்கு எப்படி தெரியும்? தெரியவே தெரியாது. நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் பேமெண்ட் பண்ண உடனே ஷேருன்னு சொல்லிவிட்டு அதுலேயே ஆப்ஷன் காட்டும். நீங்கள் எந்த மோடில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கனாலும் நீங்கள் ஷேர் கொடுத்து ஸ்க்ரீனில் தெரியல இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அந்த ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சி விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் பேங்க்கில் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்து கொடுத்துருவோம். அதே மாதிரி அந்த ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிட்டு பெய்டுன்னு ஒரு மெசேஜ் வந்து கொடுத்துருங்க. சரிங்களா? பெய்டுன்னு மெசேஜ் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்குமே வந்து எங்கள் சைட்லேருந்து ஒரு ரிப்ளை வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? இதுதான் பேமெண்ட்டுக்கான டீட்டெயிலு. பேமெண்ட் எப்படி ட்ராக் பண்ணுவோம் அப்படின்றதும் சொல்லிட்டேன். பேமெண்ட் வந்து ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புறதும் ஸ்க்ரீன்ஷாட்டு கிளியராக அனுப்புங்க. ஸ்க்ரீன்ஷாட்டில் எல்லா டீட்டெயிலுமே இருக்கிற மாதிரி நாங்கள் ஆல்ரெடி தீபாவளி ஃபண்டு போட்டிருக்கவங்களுக்குமே சொல்லியிருக்கோம். உங்களுக்குமே ஒரு வாட்டி சொல்லிடுறேன். ஏன்னா ஸ்க்ரீன்ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேர், என்னோட பேர், எந்த டைமு, எந்த டேட்டு, அது இல்லாமல் யூபிஐ டிரான்சாக்ஷன் ஐடி, ரெஃபரன்ஸ் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே காட்டும். அந்த மாதிரி காட்டுற ஸ்க்ரீன்ஷாட் வந்து அனுப்பிச்சிங்கன்னு சொன்னால் தான் எங்களோட பேங்க்கில் வந்து எங்கள் ஸ்டாஃப்ஸ் வந்து செக் பண்ணுறதுக்கோ இல்லை நாங்கள் வந்து செக் பண்ணுறதுக்கோ ஈஸியாக இருக்கும். அப்போ தான் நீங்கள் எங்ககிட்ட பேமெண்ட் பண்ணியிருக்கீங்கன்றது கண்டுபிடிக்க முடியும். அதனால தான் இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் வந்து கேட்குறோம். உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்ப தெரியாது, பேமெண்ட் பண்ண தெரியாது அப்படின்னு சொன்னால் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க, உங்கள் சரௌண்டிங்ஸில் இருக்கிறவங்கள கேட்டு அவங்கள வச்சு நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டுமே வாட்ஸ்அப் வந்து அனுப்பிச்சி விடுங்க. மறுபடியும் சொல்கிறேன், பேமெண்ட் வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நாங்கள் கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு தான் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பணும். நீங்கள் பேமெண்ட் பண்ணுற நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிங்கன்னா எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே வராது. கால் பண்ணிங்கனாலும் ரெஸ்பான்ஸ் வராது. வாட்ஸ்அப்லேருந்து ரெஸ்பான்ஸ் வரும்னு எதிர்பார்த்தீங்கன்னா என்ன ரெஸ்பான்ஸ் வரும்னா, நீங்கள் 9941679363 இந்த நம்பருக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சி விடுங்க, இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி மெசேஜ் தான் வரும். அதுவும் வந்து எல்லாருக்கும்லாம் வராது. ரேராக யாருன்னா திரும்பி கேட்டுகிட்டே இதுலேயே ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா அவங்களுக்கு பண்ணுவாங்க. அவ்வளோதான். சரிங்களா? இதில் பேமெண்ட் பண்ணிவிட்டு விட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபண்டு ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வந்து தெரியாது. அதனால் வாட்ஸ்அப்பில் இந்த ஸ்க்ரீனில் தெரியுதுல இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு உங்கள் பேமெண்ட்டை பெய்டுன்னு சொல்லி போட்டு முடிச்சிங்கன்னா நம்ம சைடில் ஃபண்டில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்றதுக்கு ப்ரூஃப் வந்து உங்களுக்கு வந்துடும். அதுவுமே நீங்கள் பேமெண்ட் பண்ண உடனே கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வருமா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. பேமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உடனே அனுப்பிச்சிடுவீங்க. அந்த மாதிரி இப்போ ஒரு 100 பேர், 200 பேர், 300 பேர் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு 5000 பேர் வரைக்கும் அனுப்புகிறாங்க. சரிங்களா? எல்லாருக்கும் வந்து உடனே ரிப்ளை பண்ணிகிட்டே இருந்தோன்னா முடியாது. அதனால் நீங்கள் இன்றைக்கி பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோடது பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து இன்றைக்கி நான் டவுன்லோட் பண்ணி நாளைக்கு வந்து என்னோடய ஸ்டாஃப் கிட்ட கொடுப்பேன். அவங்க அந்த நாளைக்கு எவ்வளோ பேருக்கு ரிப்ளை பண்ண முடியுமோ அவங்களுக்கு செக் பண்ணிவிட்டு ரிப்ளை பண்ணுவாங்க. பேலன்ஸ் இருக்கிறது அவங்களுக்கும் வந்து ஒர்க்கிங் ஹவர்ஸ்னு ஒன்று இருக்குது. அவங்களும் வந்து காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் மறுநாள் வரைக்கும் அப்படியெல்லாம் ஃபுல்லாக வேலை பார்த்துட்டே இருக்க முடியாதுல்ல. அதனால் அந்த டைமிங்குள்ளே அவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்க. பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து ஒரு 7 மணி வரைக்கும், இல்லை 10லேருந்து 8 மணி வரைக்கும், காலையில் 10லேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும். அந்த மாதிரி வந்து அவங்க ஒர்க் பேசிஸில், டைமிங் பேசிஸில் அவங்க வந்து ரிப்ளை வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருப்பாங்க. இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா லன்ச் டைம் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் டைம் இருக்கும், டீ பிரேக் இருக்கும். அந்த டைம்லாம் வந்து கொஞ்சம் மெசேஜஸ் வந்து போடுறதுக்கு டிலே ஆகும். நீங்கள் அனுப்பிச்சிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணணுன்னு கூட அவசியம் கிடையாது. சொல்கிற நம்பருக்கு கரெக்டான ஸ்க்ரீன்ஷாட் நான் சொன்ன மாதிரி தெளிவாக ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சி விட்டுட்டு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 2-3 டேஸில் உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்து வந்துடும். ஓகேங்களா? அது இல்லாமல் டிஜிட்டலாக வந்து கார்டு வந்து வரும். அதை பற்றி வந்து கார்டு வீடியோ பேசும்போது நான் சொல்கிறேன். இது வந்து பேமெண்ட்டு இவ்வளோ தான். நம்மக்கிட்ட பேமெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது இல்லாமல் பெல் பட்டனை தட்டிடுங்க. அப்போ தான் வந்து நீங்கள் ஃபண்டு ஜாயின் பண்ணியிருக்கீங்க எங்ககிட்ட, நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு தெரியறதுக்கு நீங்கள் அந்த பெல் பட்டன் தட்டினா தான் நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே வரும். அதனால் வந்து
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் நம்மக்கிட்ட ஃபண்டில் ஜாயின் பண்ணி அவங்களும் ஹாப்பியாக இருக்கட்டும். ஹாப்பி பொங்கல், ஹாப்பி நியூ இயர். முதல்ல அதை சொல்ல மறந்துட்டேன். எல்லாருக்கும் வந்து இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஓகேங்களா? பொங்கலை சூப்பராக செலிப்ரேட் பண்ணுங்கள். இந்த வருஷம் நம்மக்கிட்ட ஃபண்டு ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்த வருஷம் இன்னும் சூப்பராக செலிப்ரேட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.